ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் எப்பவும் போல ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள் தயவு செஞ்சு. அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு கூட அந்த விஷயம் தேவைப்படல. அதனால் அந்த விஷயத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பேசுவோம். இது வந்து நம்மளுடைய நாகாஸ் ஒன்லி நேச்சுரல் இம்யூனிட்டி பூஸ்டர். சரிங்களா? இதை பற்றியே நான் சொல்கிறேன். இன்னொரு விஷயத்தை பற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணியே சொல்லிட்டீங்க. 2 ப்ராடக்ட் உங்கள் இதில் இருக்குது ஒரே விஷயத்துக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வெயிட் லாஸ் அதை பற்றி கேட்டிருந்தாங்க. அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இம்யூனிட்டி பூஸ்டர் வந்து எதுக்கு அப்படின்னா, இந்த கிளைமேட்டுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்குன்னா, இப்போ நான் இதை திரும்ப இந்த கிளைமேட்டில் வந்து இதை தான் நான் அதிகமாக சொல்கிறேனே. ஏன்னா நம்ம வந்து 11 ப்ராடக்ட் பண்ணுறோம், இன்னும் அடுத்தடுத்து நிறைய பண்ண போகிறோம். பட் நான் வந்து அடிக்கடி இந்த கிளைமேட்டுக்கு இதை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா, நிறைய பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரியவங்களும் குடிக்கலாம். நான் பிள்ளைங்களுக்குன்னு சொல்லி பெரியவங்க குடிக்கலாமான்னு ஒரு டவுட் வேறு இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வயசானவங்க எல்லாருமே குடிக்கலாம். இதில் என்னென்னா, நிறைய குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா, அது இந்த கிளைமேட்டில் வந்து இந்த ரொம்ப சளி பிடிக்கிறது, இருமிட்டே இருக்கிறது, தும்மிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி வந்து அதிகமாக ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதுக்கு தான் இது ஸ்பெஷலாக நம்ம ரெடி பண்ணது. ஸோ இது வந்து நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். இந்த இருமல், தும்மல், மூக்கு அடைப்பு, தொண்டை ஒரு மாதிரி கட்டிட்டு தொண்டை எரியறது, ஸோ இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் சரி பண்ணும். அப்போ இந்த கிளைமேட்டில் மட்டும்தான் இது குடிக்கணுமா அப்படின்னா கிடையாது. எந்த கிளைமேட்டில் வேணாலும் குடிக்கலாம். இது டெய்லி நீங்கள் கொடுக்கலாம், குழந்தைங்க கொடுக்கலாம், நீங்களும் குடிக்கலாம். ஸோ அதுதான் இது. இதில் வந்து ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து நம்ம ஃபுல் டீட்டெயில் எல்லாமே, நம்ம என்னென்ன ப்ராடக்ட் சேல் பண்ணுறோம், இன்னொன்று காண்டாக்ட் நம்பரு, வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாமே நான் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுட்டு வாங்கிக்கலாம். அடுத்து வந்து இது வந்து இப்போ நம்ம நியூவாக லான்ச் பண்ணது சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க். இது வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறது வெயிட் லாஸ் பவுடர். நியூ லான்ச் அப்படின்னா இன்றைக்கி பண்ணல, இது பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இது நல்லா மூவ் ஆகிட்டுருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு அந்த டவுட்டுக்கு சொல்கிறேன். என்னென்னா, இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, எதை யூஸ் பண்ணலாம், எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்குறீங்க. இது ரெண்டுமே பெஸ்ட்டு தான். ரெண்டுமே வேறு விஷயங்கள். இப்போ இது வந்து நம்ம காலை உணவு இரவு உணவுக்கு பதில் நம்ம கஞ்சி மாதிரியோ இல்லை காய்கறிகள் கலந்து சூப் மாதிரியோ இதை எடுத்துக்கிறோம். வெயிட் லாஸ் பவுடர். சரிங்களா? இது வந்து என்னென்னா, சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க் அப்படிங்கிறது வந்து காலையில் நம்ம தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் அப்படின்றத நம்ம எடுத்துப்போம்ல, அந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் இது. ஸோ இது வந்து நம்ம காலையில் காஃபி டீக்கு பதில் நம்ம குடிக்கணும். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதில் இதை வந்து நம்ம கஞ்சியோ இல்லை சூப் மாதிரியோ குடிக்கணும். மதியானம் நீங்கள் லஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கலாம். நைட்டு டின்னருக்கு இதை வந்து கஞ்சி மாதிரியோ இல்லை சூப் மாதிரியோ குடிச்சிட்டு, காய்கறிகள் கலந்த சூப் மாதிரியோ குடிச்சிட்டு, அதுக்கப்புறமா டின்னர் கம்ப்ளீட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த வெயிட் லாஸ் சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க்கை வந்து நம்ம குடிச்சிக்க வேண்டியது தான். ஸோ இதுதான் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து இதை தான் லான்ச் பண்ணேன். அப்போயே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பீங்க, வெயிட் லாஸ் ட்ரிங்க் ஒன்று ரெடி பண்ணுங்க. ஏன்னா மெட்டபாலிசம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறவங்களுக்கு, சில பேருக்கு வந்து வெயிட் லாஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இன்னொன்று வந்து நம்மளுக்கு நம்ம இந்த உடல் கழிவுகள்லாம் எங்களுக்கு வந்து வெளியில் போய் உடம்பு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்காக தான் நம்ம இதை ரெடி பண்ணது. ரெண்டையும் நான் வேறு டயத்தில் லான்ச் பண்ணதுனால எது பெஸ்ட் அப்படின்ற ஒரு இது வந்துருச்சு. ரெண்டுமே டெய்லி எடுத்துக்கணும். நம்மளோட வெயிட் லாஸ் வந்து சூப்பராக ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுதான். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா டீட்டெயிலாக நீங்கள் கால் பண்ணி எனக்கு கேட்டுக்கலாம். 20ஆம் தேதி வரைக்கும் ஆஃபர் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் ஆஃபர் இருக்குது. ஸோ நம்மளுடைய நாகாஸ் ஒன்லி நேச்சுரல் எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபரில் இருக்குது. வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆஃபரில் இருக்கிற ப்ரைஸ்லாம் இது பொருட்கள்லாம் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம உள்ளே போயிடலாமா? ஸோ அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிடுறேன். மலைச்சாரல் பார்த்தீங்கன்னா சாரெல்லாம் தூவிக்கிட்டே இருக்குது, வெயிலும் அடிக்குது, ரெண்டுமே நடந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா இந்த ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிற ஃபீலாக இருக்குது எனக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எனக்கிட்ட நிறைய சிஸ்டர்ஸ் ஃபோன் பண்ணுறீங்களா, இதை வந்து எல்லாருக்குமே சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுனால தான் இதை வந்து நான் பொதுவாக வீடியோவாக சொல்கிறேன். ஸோ நான் ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால அதை வந்து இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்னென்னா, இன்றைக்கி காலையிலே எனக்கு ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து என்னென்னா, பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு நினச்சி ஃபுல்லாக, அதாவது அவர் வந்து வேறு ஒரு இடத்துல வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் ஓகே நம்மளே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து நம்ம ஓனராக இருந்து ஒரு விஷயத்தை கொண்டு வருவோமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது செய்ய ஆரம்பிக்கலை, பண்ணலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தன்னுடைய சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டையுமே, அப்புறம் அவருக்கு, அதாவது அந்த சிஸ்டர் இருக்காங்களா, அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து கூட பிறந்தவங்க 2 பேர். ஸோ அவங்ககிட்டயே இது இப்படி சஜஷன் கேட்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னா, ஆனால் இவங்க ஹஸ்பண்டுடைய அந்த கூட பிறந்தவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாத, உன்னால் அதெல்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதில் வந்து ஒரு சிலருக்கு லாபமும் வந்துடும், ஒரு சிலருக்கு நட்டமாக போயிடும், உனக்கு நட்டமாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, போட்ட பணம்லாம் உனக்கு திருப்பி வராதில்ல அப்படி இப்படின்னு சொல்லி இவங்களை வந்து டோட்டலாக குழப்பி விட்டு, இப்போ என்னென்னா ஆரம்பிச்சிடலாம் பிஸ்னஸ் அப்படின்னு நினச்சவங்க இன்றைக்கி எங்கே ஆரம்பித்தா இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு ஒரு பயத்தில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. இதை வந்து அவங்க என்கிட்ட கேட்கும்போது நான் அவங்ககிட்ட சொன்ன பதில் தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த மாதிரி குழப்பம் இருக்கலாம், பயமுறுத்தி விட்டுருக்கலாம். அதனால்
ஸோ நான் என்ன சொல்கிறேன், ஆனால் என்னென்ன இதில் முக்கியமான விஷயம், அவங்களுடைய கூட பிறந்தவங்க இருக்காங்களா, அவங்க 2 பேருமே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்க பண்ணணும்னு சொல்லும்போது குழப்பி விட்டுருக்காங்க. இல்லை அதெல்லாம் நீ பண்ணாத, அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, பிஸ்னஸ் பண்ணுற அவங்களே இப்படி சொல்கிறாங்களே, அப்போ அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு இவங்களே இப்போ யோசிச்சுட்டு அப்படியே இருக்காங்க. ஸோ நான் சொன்னது ஒரே விஷயம்தான், நீங்கள் வந்து அதாவது 10 பேர்கிட்ட பார்க்குற 10 பேர்கிட்டே நம்ம சஜஷன் கேட்டுகிட்டே இருந்தோம்னா ஆளாளுக்கு ஒன்று சொல்லி நம்மளை குழப்பி விட்டு கடைசியில் இந்த நிலைமைக்கு தான் தள்ளி விடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்மளுக்கு ஆரம்பிக்கிற பிஸ்னஸ் வந்து நம்மளுக்கு அதை பற்றி தெளிவாக தெரியுதா, அதை பண்ணால் நம்ம போட்ட காசை எடுக்க முடியும், நட்டம் இல்லாமல் போகும்னு தெரியுதா அப்படின்னா, உங்களுக்கு தைரியம் இருந்தது, உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். போய் அடுத்தவங்க கிட்ட கேட்டு அவங்க 4 குழப்பி விட்டு ஆரம்பிக்கணும்னு நினச்ச உங்களை போய் ஒரு வாரமாக உட்கார வச்சு இதெல்லாம் எதுக்கு? ஸோ உங்களுக்கு தைரியம் இருக்கானா, ஆமாம் சிஸ்டர் எங்களுக்கு தைரியமாக இருக்கா, கான்ஃபிடென்ட்டாக இருக்கா, ஆனால் அவங்க சொன்னவொன்னே ஒரு பயம் வந்துருச்சு, அதனால தான் உங்களுக்கு ஃபோன் அடித்தேன். பயப்படாதீங்க. உங்களுக்கு இப்போ ஒவ்வொரு ஏரியா பொறுத்து இருக்குது. நம்ம இப்போ இந்த ஏரியாக்குள்ளே பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து எது மூவ் ஆகும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எடுத்து பண்ணுங்கள். மற்றபடி யாருடைய சொல் பேச்சையும் கேட்டு நீங்கள் பயப்படாதீங்க. ஏன் அப்படின்னா, இப்போ அவங்க வந்து ஏற்கனவே ஒருத்தவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்ககிட்டே போய் கேட்டாலும் இப்போல்லாம் யார் சொல்கிறா, அதெல்லாம் நான் பிஸ்னஸ் பண்ணி நல்லா இருக்கேன்ப்பா, கடவுள் நல்லா வச்சிருக்காரு, இப்படி யார் சொல்கிறா? ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, ஆமாம் என்னத்த பிஸ்னஸ் ஏதோ ஓடுது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன கேட்குறேன், அப்படி ஓடுங்கிற பிஸ்னஸ் எதுக்கு போட்டு இழுத்துட்டு கிடக்கு? எதுக்கு பண்ணணும்? விட்டுட்டு எங்கே போக வேண்டியதானே? நானே நிறைய பார்த்துருக்கேன், என்னத்த ஓடுது ஏதோ ஓடுது, இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறதுக்கு அதை விட்டு வேற எங்கே வேலைக்கு போக வேண்டியதானே? அதனால என்னன்னா, இப்போ நிறைய பேர் சொல்லி நான் பார்க்குறேன், கண்ணு சும்மா கண்ணு போட்டுருங்கிறதுக்காக அடிச்சு விடுறது. அவங்களுக்கு வர்ற வருமானத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போய் வாங்க போகிறோம். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயே இதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன், எங்கே நம்மளுக்கு நல்லா இருக்கும், நம்மளுக்கு நல்ல வருமானம் வருது, இப்படியெல்லாம் சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட பணம் கேட்டு வந்து நின்ற போகிறாங்க, அது ஒன்று, இன்னொன்று நம்மளை கண்ணு வச்சு தள்ளிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் வந்து அவங்க சொல்லவும் மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற வார்த்தைகள்லாம் யார் சொல்லுவா நீங்கள் சொல்லுங்கள்? ஐயா நம்மளை சுற்றி இருக்கிற யாருமே சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு நீங்கள் தான் நம்பிக்கை கொடுத்துக்கணும். நம்மளால கேட்டிங்கன்னா உங்களுடைய நண்பர் ஒருத்தர் 2 பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்கலாம். அவ்வளோதான். நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். இங்கே அந்த பிஸ்னஸ் பண்ணால் இங்கே பண்ணால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறது அதை ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணுங்கள். ரிசர்ச் பண்ணிவிட்டு எது உங்களுக்கு பெஸ்ட்டு, குறைவான இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணி ஒரு நல்ல ஒரு லாபம் எடுக்கணும், உங்களுக்கும் கையை கடிக்காமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸில் நீங்கள் கால் எடுத்து வைங்க. ஓகேங்களா? ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா அதை பற்றி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும். இன்னைக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பியெல்லாம் எவன் உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, எவன் நீங்கள் இப்போ சொல்கிறாங்களா அவங்க பிஸ்னஸ் என்ன வெளில விட்டு சைன் அவுட் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அவங்க வீடு காரோட நல்லா இருக்காங்க தான் நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க குழந்தைங்களாம் ஃபாரினில் படிக்கிறாங்க, ஸோ அதுக்கு தகுந்த வருமானம் வரனால அவங்க எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒரு ஈகோ தான், வேற என்ன? ஆமாம், அதனால் வந்து எங்கே நம்ம நல்லா இருக்க மாதிரி இவனும் நல்லா வந்துட போகிறோம் அப்படின்லாம் இருக்கும். அதனால் வந்து யாரோட இதையும் கேட்காதீங்க. கேட்கணுன்னா ஒரு 2 பேர் ரொம்ப உங்களுக்கு வந்து நல்லது மட்டுமே நினைக்கிற ஒரு சிலர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட மட்டும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். உங்கள் நல்லது நினைக்கிற உங்கள் மனைவி தான் நினைப்பாங்க, உங்கள் மனைவிக்கு அவ்வளோதான். அந்த எங்களுக்கு இந்த மகிக்கு ஒரு வாட்டி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் போகணும். அப்போ டாக்டர் அப்பா கிட்ட பேசணும். அப்போ அவங்க கிட்ட வந்து நாங்கள் இப்போ நிறைய விஷயங்கள் சொன்னோம், இப்படி எங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து எங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுறாங்க, எங்களை தட்டி விடுறாங்க, நாங்கள் வளரணும்னு நினைக்கும் போது ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணுறாங்க எங்களைன்னு. அந்த அப்பா ஒரே விஷயம் தான் சொன்னார், உன்னை மோட்டிவேட் பண்ணுறது உன் புருஷனை மோட்டிவேட் பண்ணுறது நீ, அவன் வளர்ந்தா உனக்கு சந்தோஷம், நீ வளர்ந்தா அவருக்கு சந்தோஷம், மற்றபடி நீங்கள் வளர்றதில் யாருமே சந்தோஷப்பட மாட்டாங்க. அதனால் வந்து அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு சிலரை சொல்கிறாங்க, எல்லாரையுமே நம்ம சொல்லிட முடியாது. நம்ம வந்து நினச்சிக்கிட்டு இருப்போம், ஓகே இவங்கெல்லாம் நம்மளுக்கு நல்லது பண்ணுவோம், ஆனால் அவங்க தான் நம்மளுக்கு கடைசியில் ஆப்பிடிச்சிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் அவர் சொன்னது. அதனால் வந்து உங்களுக்கு உங்கள் 2 பேருக்குள்ளே நம்பிக்கை இருக்குதா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நல்லபடியாக பிஸ்னஸ் பண்ணுங்கள். ஆனால் என்னென்னா, எல்லா பிஸ்னஸும் எடுத்த உடனே வந்து நம்மளுக்கு லட்சமாக கோடியெல்லாம் கொட்டிடாது. அப்போ ஒரு நாள் வந்து நல்லா போகும், ஒரு நாள் பார்த்தா ரொம்ப டல்லாக இருக்கும். அப்போ டல்லாக போகிற அன்னைக்கு ஒரு நாள் போகாது. அப்போ டல்லாக போகிற அன்னைக்கு நம்மளும் டல்லாக உட்காந்துக்கிட்டு, நல்லா போகிற அன்னைக்கு நம்மளும் பெப்ப பேன் சிரிச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லா நாளும் நீங்கள் மனசில் ஒரே இதாக வச்சுக்கோங்க எல்லாமே. ஏன்னா ஒரு பொருளை வாங்குறதுக்கு வந்து அவங்களுக்கும் அந்த கால சூழ்நிலை இது மாதிரி இருக்குது, வாங்கின பொருள் சரியாக போகணும், அடுத்ததான் இன்னொரு பொருள் வாங்குவாங்க, அந்த மாதிரி தான். அதனால் வந்து எல்லா நாளும் நீங்கள் மைண்டை ஒரே மாதிரி வச்சுக்கோங்க, சோர்ந்து போய் உட்காராதீங்க, கண்டினியூவாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து பண்ணிகிட்டே இருங்க. வேற என்ன, நீ எது ரீஇன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிற காசை தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க, அது ரொம்ப முக்கியம். ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கற்றுங்க. ஆமாம், ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம், ஒரு 100 ரூபாய் நம்மளுக்கு லாபம் வருதுன்னா ஒரு 25 ரூபாயாவது நீங்கள் எடுத்து மீதி 75 நீங்கள் அதில் திருப்பி போட்டு இன்னொரு விஷயத்த பண்ணீங்க அப்படின்னா அடுத்து ஒரு பொருளை நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அது என்னென்னா நம்ம வர லாபத்தை அதுலேயே போட்டு பெரட்டும் போது தான் நம்மளுக்கு ஒரு பெரிய. அதே மாதிரி பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் 100 ரூபா வச்சுருக்கீங்கன்னா 100 ரூபாயும் போட்டுறக்கூடாது. ஓகேங்களா? 25 ரூபாய் ஃபஸ்ட்டு போட்டு பார்க்கணும். ஓகேங்களா? எப்போவுமே பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி தான் பண்ணணும். எல்லாத்தையும் கொண்டு போட்டுட்டு பின்னாடி முடிச்சுட்டு நிற்கக்கூடாது. அதுக்கு சொல்கிறேன். இப்போ இது எக்ஸாம்பிளுக்குன்னா எங்களை நிறைய பேருக்கு தெரியும், 6 மாதத்துக்கு முன்னாடி
20 லிட்டரில் ஒரு ட்ரம் வாங்கிட்டு வந்தேன். ஆமாம் 20 லிட்டரில் ஒரு ட்ரம் வாங்கிட்டு அப்படியே செம்ம சந்தோஷமாக போட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் பத்தலை, 25 லிட்டர் வாங்கினோம். அதுக்கப்புறம் பார்த்தா சரி விடு 75 லிட்டர் வாங்குவோம். இன்னைக்கு நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 லிட்டர் கொள்ளலுக்குள்ள எல்லா ஸோ ஐட்டம் அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அது மூவ் ஆகிறத பொறுத்து நீங்கள் அடுத்தடுத்து பண்ணுங்கள். ஆனால் ஒரே விஷயம், எங்களுக்கு நிறைய பேர் பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண புதுசில் நிறைய அம்மாக்கள்லாம் எங்களுக்கு ஃபோன் அடித்து ஒரு விஷயம் சொன்னாங்க. இன்றைக்கி நீங்கள் எப்படி நேச்சுரலாக பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எப்போவுமே நீங்கள் பண்ணணும். ஸோ உங்களுடைய தொழிலில் வந்து நீங்கள் உண்மையாக இருந்தீங்க அப்படின்னா அது எப்போவுமே உங்களுக்கு உண்மையாக இருக்கும். உங்களுக்கு எப்போவுமே கையை பிடிச்சிக்கிட்டு அதை எல்லாத்துலேயும் நீட்னஸ் இருக்கும், சுத்தம் இருக்கணும். ரெண்டாவது வந்து ரொம்ப அதிக படியான ஆசையும் இருக்கக்கூடாது. இல்லை ரொம்ப ஆசைப்பட்டோம்னாக்கா அது அகல பழத்தில் பேராசைன்னு நம்ம என்னன்னா ஒரே நாளில் எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு பண்ண வேண்டாம். பொறுமையாக இருந்து அதை வந்து நல்லா ஒரு வழியில் அழகாக கொண்டு போகலாம். ஸோ அதனால் செய்கிற வேலையை லவ் பண்ணி அதை வந்து நம்ம உண்மையாக செய்யணும். நம்ம செய்கிறது 4 பேருக்கு போய் ரீச் ஆகுது, அதனால் அதில் சுத்தம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக இருப்பீங்க. அதனால் இனிமேல் எந்த பேமானிஸ்கிட்டையும் போய் ஐடியா கேட்காம நம்ம நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அதுக்கு நம்ம தான் உழைச்சாகணும். மொத்தத்தில் நமக்கு தேவை நேர்மை, எருமை, கருமை. கருமை இருக்குது, எருமை இருக்குது, நேர்மையும் இருக்குது. ஸோ அது மாதிரி எல்லாமே வந்து ஜாலியாக எடுத்துக்கோங்க. எப்போவுமே ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, மன உளைச்சலுக்கு ஆளாகாதீங்க. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்கலாம் நம்ம நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அவங்க நிம்மதியாக இருக்கணும், எந்த பிக்காலையும் நினைக்காது. அதனால் தயவு செய்து நீங்கள் நிம்மதியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒருத்தர் பேசிக்கிட்டு ஒரு விஷயத்தை செய்யுங்க. எல்லாமே பழைய பழமொழியை தான் இப்போ வந்து புதுசாக கொண்டு வந்து சொல்ல போகிறேன். ஒரு மாட்டு வண்டியில் 2 மாடுகள் இருக்கும்போது அது ஒரு பக்கமும் இது ஒரு பக்கமும் போச்சுன்னா வண்டி எங்கிட்டு போகும், இழுத்துக்கிட்டே நிற்கும். அதனால் வந்து 2 பேரும் பேசிக்கிட்டு ஒரே பக்கமாக ஒரே ரூட்டை நம்ம ஓகே 10 விஷயம் பேசுங்க, ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணுங்கள், அழகாக அதில் மூவ் பண்ணி போயிட்டே இருங்க. ஓகே பேசுன வரைக்கும் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது என்ஜாய் பண்ணுறதுல இது ரொம்ப முக்கியமான விஷயம். முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன், நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது நல்ல விஷயத்தை. ஆமாம். அப்புறம் வந்து ஒரு சிலருக்குன்னு இல்லை, பார்க்குற எல்லாருமே நம்ம தெரிஞ்சுக்கலாம், தெரியாத விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்ன விஷயம்னா இப்போ நம்ம கூட ஒருத்தவங்க, நம்ம 4 பேர் இருக்கோம், நம்ம கூட ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள வந்து திருப்பி அவங்கக்கிட்ட அதையே பற்றி பேசி அதையே நினைவுபடுத்தி அவங்கள போட்டு ஒரே இதில் தள்ளாமல் அவங்கள அந்த கவலையிலேருந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு பாருங்கள். என்ன சொல்லலாம், ஏன்னா ஒருத்தவங்க வந்து தனிமையில் இருக்காங்க, அதுவும் கவலையில் இருக்காங்க, தனிமையில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து அவங்கள ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுரும். அதனால் தயவு செய்து அந்த தனிமையில் இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆறுதலாக இருக்கணுமே தவிர மேலே அவங்கள மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இது பண்ணாதீங்க. இந்த இதுதான் வடிவேலு சார் காமெடியில் வந்து இந்த பொண்டாட்டி சத்தத்துக்கு வந்து அழுதுகிட்டு இருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி இல்லாமல் ஏதாவது ஒரு கவலையில் இருந்தாங்கன்னா சரிப்பா எல்லாம் சரியாக போயிடும், கவலைப்படாதப்பா அந்த மாதிரி சொல்லி அவங்கள அந்த கவலையிலேருந்து மீட்டு கொண்டு வாங்க. ஏன்னா தனிமையில் இருக்கிறவங்க வந்து ஒரு கற்பனை பண்ணுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை திரும்ப அந்த கற்பனையை பண்ணி அது உண்மைன்னு நம்பி கடைசியில் அவங்க வந்து பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிடுவாங்க. அதனால தான் இதை சொல்கிறேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் தான் நான் பேசியிருக்கேன். வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் இதை எடுத்துக்கோங்க, நல்ல விஷயங்கள் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்லே கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். என்னடா இப்படி வருது.